சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இலவசங்கள் குறித்தோ இல்ல மக்களுக்கான அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் குறித்தோ பாஜகவுக்கு எந்த வகையிலான ஒரு எதிர் விமர்சனம் இருக்கு அப்படின்றத நம்ம பிரதமர் பேச்சிலிருந்தே பல முறை கேட்டிருக்க முடியும். இப்போ சமீபமா தேர்தல் சமயத்தில் கூட தெலுங்கானால நீங்க மகளிருக்கான இலவச பேருந்து கொடுத்ததுனால தான் மெட்ரோக்கு வர மக்களே குறைஞ்சிட்டாங்கலாம் பிரதமரே பேசினாரு. சமீபமா இப்ப பாஜக கூட்டணியில இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவரு ஆந்திரால மகளிருக்கான அந்த இலவச பேருந்துகள் அதை கொண்டு வர போறதா சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க சந்திரபாபு நாயுடு ஒரு விஷயத்தை அப்பவே தெளிவுபடுத்திட்டார். கூட்டணி பாராளுமன்ற தேர்தலுக்கு இருக்கு, கொள்கை ரீதியாக எங்களோட முரண் இருக்கு. அவங்க அமித்ஷா தெளிவாக சொன்னார், சிறுபான்மையினருக்கு மத அடிப்படையிலான இடஒதுக்கீடை ரத்து செய்வோம் அப்படின்னாரு. மத அடிப்படையில் இடஒதுக்கீடே கிடையாது இந்தியாவில். எல்லாமே அவர்களோட சமூக கல்வி ரீதியிலான பின்தங்கிய நிலைமையின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுது. தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு கொடுக்கக்கூடிய 3% ஆனாலும் சரி, இல்லை குஜராத்தில் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடானாலும் சரி முஸ்லீம்களுக்கு, இல்லை ஏற்கனவே கர்நாடகாவில் கொடுக்கப்பட்ட அங்கிருந்து பறிக்கப்பட்ட அந்த 4% சரி, எல்லாருமே சமூக கல்வி ரீதியான பின்தங்கிய நிலைமை கருத்தில் கொண்டு கொடுக்கப்படுகிறது. அது மத ரீதியான அடிப்படையில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடே கிடையாது. மத அடிப்படையில் இந்தியாவில் இடஒதுக்கீடே கிடையாது. அதுல சந்திரபாபு நாயுடு உறுதியா இருக்காரு. அது உறுதி அப்பவே அவர் சொல்லிட்டாரு. அப்போ அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு. என்னுடைய அரசியல் திசை என்பது இப்படி இருக்கும், உன்னோட கூட்டணி என்பது அரசியல் காரணத்திற்காக, ஆனால் கொள்கை வழி கூட்டணி இது கிடையாதுன்றதை சொல்றாரு. அவர் ரொம்ப தெளிவுபடுத்துறாரு. காங்கிரஸுக்கும் இவங்களுக்குமே இருக்கு. இப்போ இடஒதுக்கீடு விஷயத்தில் இடதுசாரிகளுக்கும் சிபிஎம்முக்கும் திமுகவிற்கும் இடபிள்யூஎஸ் 10% மாற்று கருத்து இருக்குது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் மாற்று கருத்து இருக்குது, குறைந்தபட்ச தேசிய தலைமை சொல்கிறேன். அப்போ அதே போல தான் நாங்கள் அவங்க தனிப்பட்ட நிலை. இப்போ இலவச பேருந்து பயணம் அதே போல தான். சரி, காசு கொடுக்குறாங்க இலவசம்னு சொன்னார். அதே இது லாட்லி பேனா ஸ்கீம் கொடுத்ததுல 1500 ரூபா கொடுத்து தானே நவம்பரில் உங்களுக்கு சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய பிரதேசில் காப்பாற்றி விட்டார். அது மட்டும் கொண்டு வரலைன்னா பெரிய அடி வாங்கியிருப்பாங்க. மத்திய பிரதேசத்தில் நவம்பர் 2023 சிவராஜ் சிங் சௌஹான் அவர் முதலமைச்சர் ஆகலை. ஆனால் மீண்டும் பாஜக அரசு நிறுவியதற்கு முக்கிய காரணம் அந்த 1500 ரூபா அந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டத்தை அவர் அமல்படுத்தினது தான். அப்போ அந்த திட்டத்தை அமல்படுத்தினது அது தமிழ்நாட்டை பார்த்து ரெப்ளிகேட் பண்ணது தான். அப்போ என்ன திராவிட கட்சி தான் டிராவிடியன் மாடல் தான் சிவராஜ் சிங் சௌஹானுக்கு அன்றைக்கி ரோல் மாடலாக இருந்ததா? இல்லை அது அன்றைக்கி இலவசமாக தோணலையா? அது அப்போ பிஜேபி அன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கு அது உதவி செஞ்சப்போ மட்டும் தேவைப்பட்டுச்சா 1500 ரூபா கொடுக்குறது? அதை இலவசம்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் அதை சொல்லலை? அப்போ இல்லை நீங்கள் கொடுக்குறீங்களே, நாங்கள் தான் 81 கோடி பேருக்கு ரேஷன் கொடுக்குறோம், 2 லட்சம் கோடி ரூபாய் செலவில் 5 ஆண்டுகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க இல்லையா? அப்போ அதை இலவசம்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் தேவைப்படுற. மகாராஷ்டிரால இப்போ மகளிர் உரிமை தொகை இருக்கு. அதுதான் சொல்கிறேன். அதுதான் எலெக்ஷன் வரதுன்னு இப்போ ஷிண்டே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதில்லை, உங்கள் கூட்டணி அரசு தானே. அதில் துணை முதலமைச்சர் யார்? தேவேந்திர ஃபட்னவிஸ் தானே. இப்போ அவங்க மட்டும் பெண்களுக்கு உதவி தரேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா தெரியும் உங்களுக்கு பின்னடைவை சந்திக்கணும்னு. அதனால தான் சிவராஜ் சிங் சௌஹானோட மாடலை ஃபாலோ பண்ணிட்டு எலெக்ஷன் பக்கத்தில் வரக்கு முன்னாடி அவர் லாட்லி பெகனா ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தார். அதே மாதிரி இங்கே ஒரு திட்டத்தை கொண்டு பெண்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறோம், இங்கே உரிமை தொகைன்றாங்க, அங்கே உதவித்தொகைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அது மாதிரி ஒரு திட்டம் இப்போ இங்கே சொல்ல வேண்டியது தானே, இலவசங்கள் தப்புன்னு சொல்லி. ஏன் இலவசங்களை பற்றி பெரிய விமர்சனம் அளவாக வச்சுக்கிட்டாரு? இலவச பேருந்து கொடுத்ததுனால தான் மெட்ரோ ரயிலில் பேட்டர்னேஜ் குறைஞ்சிச்சு. அவர் மெட்ரோ ரயிலில் எத்தனை பேர் போகிறாங்கன்னு ஒரு பிரதமருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. மெட்ரோ ரயில் பேட்டர்னேஜ் இலவச பேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த பீரியடில் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பர் டே பேட்டர்னேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விட இப்போ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு தமிழ்நாட்டில், சென்னையில். அதெல்லாம் தெரியாமல் அவர் பாட்டுக்கு ஏதோ பேசணும்னு பேசிட்டு போயிட்டு இருக்காரு ஒரு பிரதமர். இன்ஃபார்ம்டாக பேசுகிறார். இதெல்லாம் நீங்களால் ஸ்டாப் பண்ணவே முடியாதுங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் கொள்கை ரீதியாக உடன்பட்டோ இல்லை அவராலே பண்ண முடியலையே, அவர் கூட்டணியில் இருக்க அரசாலே பண்ண முடியலையே. சிவராஜ் சிங் சௌஹான் பிஜேபியில் இருந்தாலும் அவர் லாட்லி பேனா ஸ்கீம் கொடுத்து பெண்களுக்கு 1500 ரூபா கொடுத்தாரு. அப்போ அதை அவரால் ஸ்டாப் பண்ண முடிஞ்சுதா? அப்போ நீங்கள் உங்களோட ரேவடி கல்ச்சர் விமர்சனன்றது, இலவச விமர்சனன்றது இதெல்லாம் அந்த உயர்தட்டு வகுப்புகளோட மேல்தட்டு வகுப்புகளோட அரசியல் மையத்தில் வச்சு மட்டுமே அவர் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு தான் ஏற்கனவே இப்போ அடி வாங்கியிருக்காரு 240 சீட்டு. இது பேசி தான் உத்தரப்பிரதேசத்தில் அவங்க வாக்குகள் இறந்தாங்க. அக்னிபத் திட்டமும் சரி, விலைவாசியும் சரி, வேலையின்மை, குறிப்பாக வேலையின்மை, இதெல்லாம் மக்கள் கொந்தளிச்சு போயிருந்த நிலைமையில் நீங்கள் போயிட்டு அங்கே ஊடுருவல்காரர்கள் புள்ளக்குட்டி பெற்றுக்கிறவங்க ஆட மாடை பிடிங்கிடுவாங்க, தாலியை பிடிங்கிடுவாங்கன்னு பேசினாங்க. மக்கள் காரி துப்பிட்டு ஓட்டு போட மாட்டேன்ட்டாங்க. அவர்களுக்கு தங்களுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறவங்களுக்கு ஓட்டு போடுவோன்னு சொல்லி தான் உத்தரப்பிரதேசத்துலேயும், உத்தரப்பிரதேசத்து உங்களோட ஹார்ட் லேண்டுங்க, இந்துத்துவ ஹார்ட் பெட்டு. மகாராஷ்டிராக்கு இணையா, மத்திய பிரதேசத்துக்கு இணையா, குஜராத்துக்கு இணையா. ஆனால் நான் பல இடங்களில் சொல்வது உண்டு, உத்தரப்பிரதேசத்தை விட மிக மோசமான ஹிந்துத்துவா ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடிய இடம் மத்திய பிரதேஷ். அங்கே காங்கிரஸ் தன்னை சரி செய்து கொள்ளவில்லைன்னா அந்த மாநிலம் என்ன நிலைக்கு போகும்னு தெரியல.
அதே போல் வந்து குஜராத்தில் ஒரு சீட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் அங்கேயும் இன்னும் பல டீப்பாக வந்து டீப் ரூட்டடாக இருக்குது அந்த இந்துத்துவா இவரோட மஸ்குலர் இந்துத்துவா பண்ண டேமேஜ், அந்த இந்துத்துவ அரசியல் பண்ண டேமேஜ். அப்போ அதை சரி செய்யணும். ஆனால் நீங்கள் அதே போல் இணையான இங்கே உத்தரப்பிரதேசத்துலேயும் மகாராஷ்டிராவிலையும் அதே இந்துத்துவா தான் உங்களை வந்து உள்ள பெரிய பெரிய கட்சியாக வர வச்சுது. அங்கே பெரிய அடியை சந்திச்சுக்கிறீங்கன்னா அப்போ மக்கள் வந்து நீங்கள் பேசுகிற அந்த மேல்தட்டு அரசியல் இருக்கு இல்லையா, இலவசங்களை கொடுத்து கஜானாவை காலியாக்குறாங்க, மக்களை சோம்பேறி ஆக்குறாங்கன்னு பேசுகிற அந்த வெல்ஃபேரை பற்றின புரிதல் இல்லாத பாலிடிக்ஸ் பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த மேல்தட்டு மக்களை வந்து இல்லை இந்த பணக்காரர்களுக்கான அரசியல் பேசக்கூடிய கட்சிகள் நிராகரிக்கிறாங்க. அது நல்ல கண்கூட பார்க்குறோம். பல லட்சம் கோடி கார்பரேட்டுகளுக்கு சலுகை கொடுக்க முடியுது இதே மோடி அரசால் 10 வருஷத்தில் 10 லட்சம் கோடிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஏழை விவசாயிகளுக்கு வந்து கடன் தள்ளுபடி சில ஆயிரம் கோடி இல்லை 1 லட்சம் கோடிக்கு கம்மியாக செய்வதற்கு உங்களால் முடியல. 70,000 கோடி ராகுல் காந்தி கடன் தள்ளுபடி வந்து யூபிஐயில் பண்ணப்போ கடுமையான விமர்சனம் செஞ்சவர் தானே. அதில் இந்த எக்கனாமிஸ்ட்னு சொல்லி பல பேர் அதை வந்து விமர்சனம் செஞ்சவர் தானே. ஆனால் எவனுமே வந்து அந்த கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன் தள்ளுபடி இல்லை வரி சலுகைகளை பற்றி வாயை திறக்கிறது இல்லை. ஏன் வந்து இங்கே மட்டும் வழியே இல்லாத அளவுக்கு கார்பரேட்டை வந்து இல்லை ப்ராஃபிட் டேக்ஸ் வந்து ஏன் வந்து இவ்வளவு குறைவாக இருக்குது, கார்பரேட் டேக்ஸ் குறைக்கப்பட்டுட்டே இருக்குது, ஏன் நம்ம நாட்டில் வந்துட்டு இவ்வளோ குறைவாக இருக்குது, பணக்காரர்களுக்கு எதற்கு இவ்வளோ வரி சலுகைன்ற கேள்வியெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. பட் இந்த அரசியலை முன்னெடுக்கிறனால தான் வந்து வெகுஜன மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அதற்கு தீர்வுகள் சொல்கிறதுனால தான் வந்து காங்கிரஸுக்கு ட்ராக்ஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. அதை புரிஞ்சிக்காமல் இவர் வந்து திருப்பியும் வந்து இதையே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் அந்நியப்பட்டு போவாங்க. சரி, நீங்கள் அதனால தான் இதை உணர்ந்ததுனால தான் வந்து பிராந்திய கட்சிகள், நான் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்படி சொன்னேன், இந்த தேர்தலை வந்து பாராளுமன்றத்தில் தீர்மானிக்க போவதே பிராந்திய கட்சிகள் தான், மாநில கட்சிகள் வலுப்பெறும், இங்கே கூட்டாட்சி தான் வந்து வலுப்பெறும் தான் அப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த தேர்தலை வந்து தலைகீழாக திருப்பி போட்டது வந்து மாநில கட்சிகள் தான். திமுக, சமாஜ்வாதி, இது திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் வந்து சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரோட ஜேடியு, இந்த கட்சிகள் தான், இன்க்ளூடிங் சிவசேனா. அப்போது வந்து இந்த மாநில கட்சிகள் இந்த ஸ்ட்ராங்காக வலுப்பெறுன்றது என்ன, அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன டேக்அவே, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகள், அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அரசியல் பேசுபவர்கள் தான் மக்கள் விரும்புகிறாங்க. தேசிய அளவில் வந்து இந்த ஒற்றைத்தன்மை இருக்குல்ல, நான் அங்கேருந்து சொல்கிறேன் நாடு ஃபுல்லு ஒன்று அப்படின்றது இருக்குல்ல, அதை நிராகரிக்கிறாங்க அவங்க. நீங்கள் வேணால் சொல்ல, நாங்கள் கேரளாவில் ஒரு சீட்டு வாங்கிட்டோம், தமிழ்நாட்டில் 18% கூட்டணியில் வந்திருக்கோம், இல்லை இந்த மாநிலத்தில் வந்து தெலங்கானாவில் இத்தனை சீட்டு வாங்கியிருக்கோம், சந்திரபாபு நாயுடோட கூட்டணியில் ஆந்திராவில் வாங்கியிருக்கோன்னு சொல்லலாம். கர்நாடகாவில் இன்ஃபேக்ட் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, எதிர்பார்த்த விட உங்களுக்கு சரிவெல்லாம் ஏற்படல. ஆனால் இது வந்து அது நாட் அ ஃபேர் இண்டிகேட்டர். அது என்னன்னா பிராந்திய கட்சிகள் யார் தங்களோட உணர்வு, நீங்கள் கடுமையான அதிருப்தி இருக்குன்னாங்க மம்தாவுக்கு, அப்போவே சொன்ன மம்தா அங்கே வலுவாக இருந்துட்டு இருக்கு, இவங்க பேசக்கூடிய அரசியல் ஈடுபடவில்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். உத்தரப்பிரதேசில் பல நோக்கர்கள் போயிட்டு வந்து நாமளே பேசியிருக்கோம். சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் களத்தில் வந்து கடுமையான அதிருப்தியை சந்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ அதை ரிஃப்ளெக்ட் பண்ண கட்சிகளை வந்து சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, இல்லை வந்து ஜேடியு கூட வாக்கு வந்ததுக்கு காரணம் வந்து நிதிஷ்குமாருக்கு அவர் அந்த ஊர் சார்ந்த அரசியல் பேசுறது தான். அவர் வந்து இவங்களோட ஜேடியுக்கு எந்த இடத்துலையுமே நிதிஷ்குமார் வந்து பிஜேபியோட சேர்ந்து பிரச்சாரமே பண்ணல. ஆமாம் ஆமாம், பிரதமர் அவரும் சேர்ந்துக்கவே இல்லை. அப்போ அவரோட தனிப்பட்ட அரசியலுக்கு தான் அங்கே வாக்கு வருது. அதே போல தான் வந்து உத்தவ் தாக்கரேக்கோ இல்லை சரத்பவாருக்கோ இல்லை சந்திரபாபு நாயுடுக்கோ அந்த உள்ளூரில் அந்த மக்களோட எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய கட்சிக்கு தான் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. அப்போ ஒற்றைத்தன்மையோட டெல்லி ஃபுல்லும் இந்தியா ஃபுல்லுக்கும் டெல்லியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணணும், இதைத்தான் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அந்த சர்வாதிகார போக்க விரும்பலை. அந்த ஒற்றைத்தன்மை, இந்த பன்முகத்தன்மையை ரசிக்கிறதுனால தான் மாநிலத்துக்கு மாநிலம் மக்கள் வேறு மாதிரி தீர்ப்பளிச்சிருக்கிறதுக்கு காரணம் அந்தந்த மாநில கட்சிகள் அவங்க யார் அவங்களை உணர்வில் பிரதிபலிக்கிறாங்களோ இல்லை அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்களோ அவங்கள தான் விரும்புகிறாங்க. அப்போ இதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்துட்டு அந்த பிராந்திய கட்சிகள் இலவசங்களை கொடுத்து கெடுத்துருது, கஜானாவில் வந்து பலவீனப்படுத்திடுது இப்படின்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இடையப்படாது. இங்கே மாதம் 888 ரூபா வந்து தமிழ்நாட்டில் மிச்சம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பெண்ணும் வந்து சராசரியாக ஒவ்வொரு அந்த இலவச பேருந்து பயணத்தில் பண்ணுறாங்க, மிச்சம் பண்ணுறாங்க. 470 கோடி பேர் வந்து 70 கோடி பயணங்கள் நிறைவு செஞ்சுருக்காங்க இதுவரை அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் வந்து ஒரு சோஷியல் கேபிட்டலுங்க. அதில் சமூகத்தில் அரசாங்கத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அது ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பலனாக பெரிய அளவுக்கு இன்னும் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும்.